நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. டைரக்டர் சார். சார் ரெடியா? ரெடிப்பா? ரெடி. ஓகே சொல்லு ஃபர்ஸ்ட். ரெடி. சத்தமா பேசு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாணிக் ஜெய். முன்னாடி பார்த்தீங்கன்னா பரமு, செல்ஃபிஷ், இப்போ கைமேரா. கைமேரா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் புதுவேடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழில் கேட்குறதுக்கு எனக்கே அது புதுசாக தான் இருக்குது. கைமேரான்றது ஒரு உடம்புக்குள்ளே வெவ்வேறு வகையான மரபுத்தன்மை அணுக்கள் கொண்டது. அதுக்கு பேர் வந்து கைமேரா. தமிழில் சொல்லணுன்னா மனோராஜ்யம். இது வந்து இந்த வேர்டு வந்து ஒரு மராத்தி வேர்டு. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி சார். ஒரு ஜாம்பி ஸ்டைல் இருக்கும், ஆனால் ஜாம்பி கிடையாது. சார் கொஞ்சம் பீரியட் மாதிரி தான் சார் இருக்கும். டெக்னீஷியன் பண்ணியிருக்காங்க சார். வந்து கேமராமேன் வந்து கொஞ்சம் மலையாள படம் 1-2 பண்ணியிருக்காரு, தமிழுக்கு 1-2 பண்ணியிருக்காரு. மீதி எல்லாம் மேக்ஸிமம் சார். வினோத் கேமராமேன். ஸ்டன் மாஸ்டர் சூரி ஒரு பெங்களூரு. மியூசிக் டைரக்டர் விக்கி ராஜேஷ். இது என்னோட 4th மூவி. ஓகே. ஹாய், ஐம் கிருஷ்ணேந்து கே சுனில் ஃப்ரம் கேரளா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஸ்பீச் பண்ணியெல்லாம் அவ்வளோ பழக்கம் இல்லை, அதனால் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது என்னோட 4th ஃபிலிம் கைமேரா. இது வந்து ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரியே ஒரு அனிமல் ஒரு மனுஷ உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி வர ஒரு மூவி. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் கண்டென்ட் தெரிஞ்சது. நானும் இந்த மாதிரி தமிழோ தெலுங்கு படமோ இதுவரை பார்த்ததில்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டடும். இந்த வாய்ப்பு காஸ்டிங் இருந்தது. இதில் வந்து எனக்கு இதில் வந்து நான் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தான். 3 லீட் ரோல்ஸ் வருது இதில். அதில் ஒன்று தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். கேரக்டர் நேம் இப்போ நான் ரிவீல் பண்ணலை, அதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என்ன பேர் யதீஷ். தமிழில் எனக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் நமஸ்காரம். தமிழில் கொஞ்சம் வரது. నా పేరు ಯತೀಶ್, LNT ಯತೀಶ್. ಈ ಡೈರೆಕ್ಟರ್ ಸರ್ ಜೊತೆ ಪರಿಚಯ ಆಗಿದ್ದು ಸರಿ ಈ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನನ್ನ ಹೆಸರು ಯತೀಶ್. ಈ ಡೈರೆಕ್ಟರ್ ಸರ್ ಜೊತೆ ಪರಿಚಯ ಆಗಿದ್ದು ಲಾಸ್ಟ್ ಮೂವಿ ಸೆಲ್ಫಿಶಿಂದ. ಸೆಲ್ಫಿಶ್ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಂಡು ಲಾಸ್ಟಿಗೆ ಅವ್ರು ಕೇಳಿದ್ದು, ಆ ಮೂವಿ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಕೇಳಿದ್ರು, ಇನ್ನೊಂದು ಅನಿಮಲ್ ಮೂವಿ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ಓಕೆ ಸರ್ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಆಮೇಲೆ ಕೇಳಿದೆ ಡೌಟಲ್ಲಿ, ಅನಿಮಲ್ ಅಂದರೆ ಯಾವ ಥರ ಅನಿಮಲ್ ಮೂವಿ ಸರ್ ಅಂದರೆ. ಅವರಿದ್ದವರು ಒಂಥರ ಡಿಫ್ರೆಂಟಾಗಿ ಹೇಳಿದ್ರು, ಎನಿ ರೋರಿಂಗ್ ಟೈಪು ಆ ಥರ ಬರುತ್ತೆ, ಸ್ವಲ್ಪ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಸ್ಟಡಿ ಮಾಡಿ ಬನ್ನಿ ಸರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಸ್ಟಡಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದೆ. ಸ್ಟಡಿ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ ಲಾಸ್ಟಿಗೆ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ವೈಸ್ ನೋಡ್ತಾ ಒಂದು ಮಗುವಿಂದ ಹಿಡಿದು ಸಾಯೋವರೆಗೂ ಒಂದು ಡಿಫ್ರೆಂಟ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ವೈಸು ಜನ ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಸೊ ಅದರಲ್ಲಿ ಕ್ಯಾರೆಕ್ಟರು ಮಗುವಿಂದನೇ ತೊಗೊಳ್ಳೋಣ ಅಂದ್ಕೊಂಡು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದೆ. ಮಗುದೊಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ತೊಗೊಂಡು ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಥರ ಅರ್ಚುತ್ತೆ ಮಗು ಅನ್ನೋದು, ಅದರಲ್ಲೂ ಒಂದು ಅನಿಮಲ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಬರುತ್ತೆ, ಅದರಿಂದನೇ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಮೂವಿ ಶುರು ಮಾಡಿದ್ವಿ. ಮೂವಿ ಜರ್ನಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಪರವಾಗಿಲ್ಲ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಸರ್.
Character in this I'm doing a leading role character, sir. As a animal character actually. இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி மற்றும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். என் பேர் வந்து ரஞ்சித் குமார். இது என்னோடய 3வது படம். 3 படமே நான் சார் கூட தான் ஒர்க் பண்ணேன், ப்ளஸ் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, ஹீரோவோட கேரக்டரை வந்து சார் வந்து டிசைன் பண்ண விதம். ஒரு சுயநலம் கலந்த, இப்போ எல்லாருமே நம்ம இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு சுயநலமாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு சக மனுஷனோட மைண்டில் வந்து 60,000 70,000 தாட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எந்த மாதிரி விதமான தாட்ஸுக்கு நம்ம ரியாக்ட் ஆகணும், ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் தெளிவாக இருந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி விதத்தில் சார் சொல்லியிருக்காரு. அது எனக்கு பிடிச்சது. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன் வந்து ஒரு சில இடங்களில் நம்முடைய குணங்கள் நம்மி மீறி மிருகத்தனமான குணங்களாக ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும். அதுதான் நம்ம எந்த விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகணும், ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதில் நம்ம வந்து தெளிவாக ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றதில் சொல்லியிருக்காரு. சரி சார், சொல்லிட்டேனா? அதுதான் சார். இன்னொரு விஷயம், அந்த கேரக்டரைசேஷன் அமைச்சது ரொம்ப சுயநலமாக அமைச்சிருக்காரு. சுயநலம் மீன்ஸ் அந்த ஹீரோவோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஒரு சில வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உதவி பண்ணலனாலும் உபத்திரவம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை, இங்கே உதவி பண்ணணும். ஏன்னா இங்கே தர்மம் தான் வந்து தலைக்காக்கும். அதுதான் சார். இயற்கையாகவே மனுஷங்கிட்ட வந்துட்டு செம்பில் களிம்பு வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரி எல்லா குணங்களும் வந்து மனுஷங்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். மைசெல்ஃப் சைத்ரா. இந்த கைமேரா படத்தில் நான் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. ஒரு காமெடியாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப இரிட்டேட் பண்ணிவிட்டு, ஹீரோவை இரிட்டேட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா டார்ச்சர் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் சாருக்கு, எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுனால. காமெடி தான் ஃபுல்லாக, இந்த படத்துக்கு ஃபுல்லாமே காமெடி தான் பண்ணியிருக்கேன் சார். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஹீரோ சார்க்கு இரிட்டேட் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸை இரிட்டேட் பண்ணிவிட்டு. சார் இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. நான் சாரை சார்கிட்ட பேசிவிட்டு எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் படத்தில் நடிக்கிறேன் சொல்லிவிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு. 3 சார். ஒன்று லவ் சாங் சார், ஒன்று சென்டிமெண்ட்டு, ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கு. தமிழ் ஆளுங்களும் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். இல்லை, இது ஒரு ஐடி சம்மந்தமாக இருந்துச்சு. ஐடி பொண்ணுங்க, அது நம்ம பொண்ணுங்க யாரும் மாடர்ன் ட்ரெஸ் போடல அப்படி இப்படின்னாலும் சொல்ல வரல. அங்கே கல்ச்சரே எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இதான் தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனிங். இப்போ நம்ம தமிழ் ஃபேஸு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம், அந்த மாதிரியும் ஒரு பொண்ணு எடுத்துருந்தேன். ஆமாம் ஆமாம், எல்லா கேரக்டரும் கேஸ்டிங். ஐடினாலே வந்து மாடல் தான் இருக்கும், மைண்ட் செட் அப்படியே. நாங்கள் பார்க்கக்கூடிய ஐடி வந்து பெங்களூரில் தான் அப்படி இருக்கும். சென்னையில் வந்து எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ மைண்ட் செட் வந்து ஐடிலாம் மாடல் தான் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஒரு மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க. இல்லை, அந்த மைண்ட் செட்ல எல்லாம் இல்லை. ஒரு 4 ரூடான பொண்ணுங்க,
ஒரு கம்பெனியில் டாப்பில் இருப்பாங்க, ஆனால் ஒரு ரூடான பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 4 வெரைட்டியாக தேவைப்பட்டுச்சு. இப்போ தமிழ் ஃபேஸ்லேயும் ஒன்று தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் மலையாளம் சாயல்லையும் இருக்கணும். வெளியிலேருந்து வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஜெர்னி எப்படி இருந்துச்சுன்றது தான் கதை. அதுக்காகவே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆங்கிலத்தில் ஏகப்பட்ட டைட்டில் வந்து வந்துட்டே இருக்கும். ஆங்கிலத்து டைட்டில் இருந்தாரா வந்து படம் ஓடும் ஒரு மித்து வந்து இந்த கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மித்தோட நீங்கள் ஆங்கிலத்து டைட்டிலாக எனக்கு மூவிக்கு தேவையான ஒரு இல்லை, மூவிக்கு தேவையானது தான் சார். ஏன்னா இப்போ எல்லாமே பேன் இண்டியான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தமிழில் மட்டும் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, ஒரே இதில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. எல்லோரும் நம்மளுக்கு வந்து இங்கே கொடுக்குறாங்க படம், ஏன் நம்ம கொடுக்கக்கூடாதா? பெரிய படமே தான் மல்டி லாங்குவேஜில் எடுக்கணுமா? மலையாளத்தில் வந்து ஒரு ஹீரோயின் இது பண்ணுங்க, தமிழில் யாரும் இது பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, வெளியில் இருக்காங்க சார், இன்னைக்கு வர முடியல. அப்படி மலையாளத்தில் தான் இப்போ இப்போ தமிழ் பொண்ணுங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவதுனா வெளியே சொல்லிடுறாங்க, மலையாள பொண்ணு எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்களா? இல்லை சார், நான் தமிழ் பொண்ணை எடுத்திருக்கேன், அவங்களால இன்னைக்கு வர முடியல. ஏதாவது உங்களுக்கு டார்ச்சர் இருந்ததா? டார்ச்சர்னா சம் சீன்ஸில் ரொம்ப பயங்கரமான சீன்ஸ் இருக்கும்போது நான் சார்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், சார் இது எனக்கு பயமாக இருக்குது, இது பண்ண வேண்டாமா? இவங்க அப்போவுமே என்ன அது பண்ணோன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வேணா இல்லைன்னா மற்ற யாருக்காவது அது சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இல்லை, அவங்க பேசி 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 எப்படியாவது பண்ணிடுவாங்க. ரொம்ப கிளாமராக இல்லை, ஆனால் கிளாமர் சீன்ஸும் இருக்குது அண்ட் கொஞ்சம் பயங்கரமான சீன்ஸும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா ஆமாம் இருக்கு. அது என்ன சார், அந்த யாரு ஸ்மோக் தம் அடிச்சாலும் தப்பு தான். ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் தப்பு தான். ஒரு இயக்குனர் சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்கள் சொல்லக்கூடிய இயக்குனர் வந்து அதில் ஏன் வைக்கணும் தம்மு சரக்கு ஏன் வைக்கணும் கான்செப்ட் உங்களை மட்டும் கேட்கல, எல்லாத்தையும் காமனாக கேட்குறாங்க. நீங்கள் சொன்னா இல்லை, அது கரெக்டு தான் சார். இப்போ தீன்னு சொன்னால் யார் சார் நம்புறா? தொட்டு காட்டினா தான் தெரியுது, இல்லை தொட்டு பாருன்னா தான் தெரியுது. இப்போ நான் நல்லவன்னு காட்டுறதுக்கு கெட்டவன் ஒருத்தனை காட்ட வேண்டியதாக இருக்குது. நான் நல்லவன் சார்னா யார் நம்புறா? இப்போ ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னு போடுறோம், பக்கத்துலேயே அந்த பொம்மையும் போட்டால் தான் தெரியுது. ஆனால் அதை பார்த்துட்டு போயிட்டு வெளியில் அடிச்சுட்டு தானே வர வேண்டியது இருக்குது. இப்போ நான் அந்த டிசைனிங் இப்போ தப்பு அப்படின்னு சொன்னால் ரைட்டு காட்டுறதுக்கு நம்ம தப்புன்றது காட்டினா தான் அது தெரியுது. இல்லை, லேடிஸ் அதான் சார். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான், லேடிஸு ஜென்ஸு அப்படின்ட்டு இல்லை. இப்போ அவங்க தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பசங்க கூட கொஞ்சம் பயந்துட்டு அது இது இருக்குது. ஆனால் பொண்ணுங்க சர்வசாதாரணமாக அடிச்சுட்டு போகிறாங்க. அது நம்ம எதுவும் கேள்வியெல்லாம் கேட்க முடியல. அதையும் படத்தில் வைக்கணும், நம்ம ஃபேமிலியோட பார்க்குறோம், கொஞ்சம் நெருடலாக இருக்கும். இது யூனிக்கான ஒரு அந்த சீனை தவிர்த்துக்கலாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் சார் வைக்க வேண்டியதே இருக்குது. இல்லை, ஆமாம். இப்போ இது சிகரெட் குடிக்காதீங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கேட்கல. இப்போ பொம்பளை பிள்ளையும் சிகரெட் குடித்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நம்ம காட்ட வேண்டியது தானே இருக்குது. நீங்கள் ஸ்மோக்கிங்கை பற்றி சொல்லுங்கள். ஸ்மோக்கிங் எப்படி ஆக்சுவலி நான் ஸ்மோக் பண்ணுற ஒரு பர்சன் இல்லை, அதனால் எனக்கு அது டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அது 2-3 சீன்ஸ் அப்படியே ஷார்ட்டு அப்படியே போயிடுச்சு, சொதப்பிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படியாவது அது மேனேஜ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் கையில் எல்லாம் பிடிச்சிதான் அது எரிச்சிட்டேன். அது பார்க்கும்போதே தெரியுது இவங்க யூஸ் பண்ணவே இல்லை என்னுள்ளது. ஸோ அதுக்கப்புறம் 4வது 5வது சீன்லலாம் ஓகே ஆயிடுச்சு, எடுத்து ஓகே ஆயிடுச்சு. ஆமாம், 2022ல் பிளிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. அது இங்கே கேரளா ரிலீஸ் இல்லை, நியூசிலாண்ட் ரிலீஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமா அப்படின்னாலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யாராவது இது மாதிரி அப்ரோச் பண்ணாங்களா படத்தில், இந்த படத்தில் இது ப்ரொடியூசரோ இல்லை டைரக்டரோ அது மாதிரி? இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்குற கொஸ்டின் கொஞ்சம் வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். ஆடிஷன்லாம் போயிருப்பீங்களா? அங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்க? மலையாளத்திலும் போயிருப்பீங்க, தமிழ்நாட்டிலும் போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் சரியாகவே
எனக்கு இந்த படம் மாதிரியான நிறைய படம் வந்து வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு விதமான மக்கள் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாதுமே அப்படி கிடையாது. இல்ல கொஞ்ச நாள் ஃபேமஸ் ஆயிட்டோன்னே போயிட்டு யூடியூப்ல வந்து நான் இந்த படத்துல எனக்கு இது மாதிரி நடந்தது, இந்த படத்துல இது மாதிரி நடந்தது, நீங்க பேச மாட்டாங்க அப்படின்னு என்ன இருக்குது? அதுக்காக தான் இந்த கொஸ்டின், வேற ஒன்றும் இல்லை. சாரி, எனக்கு ஆன்சர் பண்ண விருப்பம் சார் காமன் அப்படின்னு இப்போ வந்து நீங்களே பார்த்துருக்கீங்க, ஸ்டார் காஸ்ட் வேணும் ஒரு படத்தில் கம்பல்சரியாக வேணும், யாராவது ஒரு அப்படி இருந்தால் மட்டும்தான் தியேட்டரிட்டிக்காக போக முடியும், ஓடிடிக்கு அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மூவியை வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்து தெரிய பண்ணுறாங்க? இல்லை, இது முன்னாடி செல்ஃபிஷ்னு ஒரு படம் பண்ணேன் இல்லையா, அது ட்ரீசர் விட்டேன் வெளியே. கொஞ்சம் பேருக்கு தான் அது, நான் ரொம்ப பப்ளிசிட்டி கூட பண்ணல. விடும்போது யார்கிட்ட கேட்கும்போதும் இப்போ ஹிந்தி ரைட்ஸ் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், மற்ற லாங்குவேஜ் எல்லாமே நல்லா இருக்கே, நான் வேணா அட்வான்ஸ் கொடுத்துட்டுமா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு அவங்க எல்லாருடைய வார்த்தையும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யார் நியூ ஃபேஸா அப்படின்னு யாரும் இல்லை, இல்லை பெரிய ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கிறாங்களா, யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. நல்லா இருக்கே, நான் அட்வான்ஸ் கொடுத்துறேன், நான் எடுத்துக்கிட்டுமா அந்த வெயிட்ஸே தான் இருந்துச்சு. தேட்ரிக்கல் கூட கால் வந்துச்சு, நான் எடுத்துக்கிறேன், நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா, அவுட் ரேட்டுக்கு அப்படின்னு வரல, நான் பர்சன்டேஜில் போட்டுக்கலாமா அப்படின்றது வந்துச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் வந்து சிஜி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு, டைம் கேட்டாங்க. சரி, அந்த டைமில் நம்ம ஒரு படம் பண்ணணும், ஏன்னா அந்த படத்துக்கு ரொம்ப டைம் எடுத்தேன், ஒரு 2 இயர்ஸ் எடுத்தேன். சரி, நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரிப்பேராக இருந்தேன். சரி, அந்த டைமில் போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு வரேன். இதுவா, இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இவங்க 2 பேர் கேட்டிருக்காங்க. இல்லை, அவர் தமிழ் பேசுவார் ஃபர்ஸ்ட் டைம். கேட்டிருக்காங்க சார், இப்போ தான் ரீசெண்டாக கேட்டாங்க. இன்னும் ட்ரீசர் யாருக்கும் கொடுக்கல, முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும் போட்டு காட்டினேன். நல்லா இருக்குது, இது நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓடிடி இன்னும் யாருக்கும் காட்டல சார், இப்போ தான் ட்ரீசர் ரெடி ஆகிட்டு இருக்கு சார். கிராஃபிக்ஸ் சார். முதல் படத்தில் சின்ன பட்ஜெட்டில் காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க, இது எவ்வளோ டாஸ்காக இருக்குது கிராஃபிக்ஸ்? இல்லை, ரொம்ப இல்லை சார், நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணிடுவேன். லைட்டிங்கில் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சிஜி ஒர்க் போக முடியாது, அது மைண்டில் இருக்குது. ஆனால் படம் பார்க்குறப்ப நமக்கு அது தெரியாத அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணுவேன். இப்போ சார் தேட்டர் கொண்டு வர மாதிரி சார் ஒரு நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருக்கு, 1 or 2 months ரெடி ஆகிடும் சார். பெரிய பெரிய படங்கள் வர போகிறதா நிறைய காசு சார். காம்படிஷன் பண்ணுவோம், அப்புறம் எப்படி பண்ணுவோம்? இல்லை, இப்போ மலையாள படம் வந்துச்சு சார், பிரேமலு வந்துச்சு. இப்போ அது எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு, ஓடுனுச்சு. அந்த ஒரு தாட்டு தான் சார். நம்மளும் நல்லா இருந்தால் போகும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அது எந்த பெரிய படங்களாகட்டும் சின்ன படங்களாகட்டும் நல்லா இருந்தால் ஓடும், அவ்வளோ, ஒரே. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அடைப்பலாமா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மதுராஜ். டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லணுமா? ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்கோம், அதுக்கு தான். சரி, ஓகே, ரெடி. சாரி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மதுராஜ், டிஸ்ட்ரிபியூட்டர் கம் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். வர்ற ஜூலை 28 அன்றைக்கி வந்து தனுஷோட பிறந்தநாள் வருது. அதனால் வந்து பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய படமான புதுப்பேட்டை வந்து 26th ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டு அந்த இது வேணும். இப்போது ரீசெண்டாக ரீரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கல்ச்சராக இருக்குது. அவருடைய பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அது விஜயோட படம் கில்லி ஆரம்பித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் பில்லா, அந்த பில்லா படம் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், நல்ல லாபகரமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தனுஷோட படம் வந்து வேலையில்லா பட்டதாரி சிட்டி செங்கல்பட்டு வந்து நாம் தான் ரீரிலீஸ் பண்ணோம். இப்போது நாளைக்கு கூட, இன்றைக்கி நீங்கள் கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட வேலையில்லா பட்டதாரி போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம், முக்கால்வாசி தேட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு. டிமாண்ட் இருக்குது, டிமாண்டுக்கு தான் சப்ளை ஆக்சுவலாக. அதனால் வந்து பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலாக இருக்கும், ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணுறோம்.
என்னென்னா ஒரே ஒரு விஷயம் வந்து கலைப்புலி தானு சார் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. என்கிட்ட தனுஷ் ஒரு கதை சொன்னார், அப்படியே புதுப்பேட்டை மாதிரி இருந்துச்சு. அது வந்து செல்வராகவனோட டச்சு வேணுங்கிறதுக்காக அவர் பண்ணியிருந்தார். அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த படத்தோட பேர் ராயன் அப்படின்னு சொன்னார். ஸோ எப்படியும் படம் வந்ததுக்கப்புறம் வந்து புதுப்பேட்டையை வந்து கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இந்த படம் வந்து சப்போஸ் புதுப்பேட்டையை விட இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தனுஷ்க்கு வந்து புகழை சேர்க்கும். இல்லை புதுப்பேட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாலும் தனுஷ்க்கு புகழை சேர்க்கும். எப்படி பார்த்தாலும் தனுஷ்க்கு வந்து ஒரு டபுள் ட்ரீட்டு, ரசிகர்களுக்கும் ஒரு டபுள் ட்ரீட்டு. அதுக்காக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். இல்லை, அப்படியே எப்படி இருந்ததோ அப்படியே தான். இல்லை, இது டிஜிட்டல் இல்லை, ஏன்னா அது அப்டேட்டான படம் தான். அதனால் வந்து எதுவுமே 4K பண்ணியிருக்கோம். சவுண்ட் செக்ஷனில் அப்படியே தான் இருக்குது. இல்லை, கலர்ஸ் வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இந்தியன் 2ல நம்ம ஏகப்பட்ட தேட்டரில் வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும்போது ரீரிலீஸ் மூவிக்கு உள்ள ஆதிக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்களே இப்போ சொன்னீங்க இந்தியன் 2 தூக்கிட்டு ரீரிலீஸ் மூவி போடுறேன் நீங்களா சொன்னீங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, எல்லாமே வந்து டிமாண்டுக்கு சப்ளை தான். ஆக்சுவலாக வந்து அவங்களோட ரசிகர்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரியான படங்கள் இல்லாத பொழுது ஆல்ரெடி ரசித்த படங்களை வந்து ரசிக்கிறது வந்து தப்பே இல்லை. அவங்க வந்து மொபைலில் நிறைய வாட்டி பார்த்துருக்கலாம், ஆனால் பட் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து திருப்பி ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால அந்த படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டிமாண்டுக்கு சப்ளை, அவ்வளோதான். டிக்கெட் ரேட்டு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரீரிலீஸ் போகிறாங்க எல்லாமே. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபமாக இருக்குது? இல்லை, என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். அப்போ வந்து நம்ம அதே ரேட்டுக்கு கொடுத்தோம்னா அது நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதை வந்து டிக்கெட்டு ஒரு ஆஃப் ப்ரைஸில் கொடுத்தா தான் அந்த ரசிகர்கள் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு வருவாங்க. அதுக்கு அவங்க பெரிய ரேட்டு அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு இந்தியன் 2க்கும் ஒரே ரேட்டு, இப்போ ரீரிலீஸ் பண்ணுற தேட்டருக்கும் ஒரே படத்துக்கும் ஒரே ரேட்டு அப்படின்னும் போது சஃபர் ஆவாங்க. அதனால் வந்து ரீரிலீஸ் படங்களுக்கு வந்து கம்மியான டிக்கெட்டில் கொடுத்தா தான் ரசிகர்கள் வருவாங்க. இல்லை, அது வந்து சன் டிவி அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குது, ஒரு பெரிய செட்டப் இருக்குது. அவங்க எல்லாமே ஒரு சிண்டிகேட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சன் டிவிக்குன்னு தனியாக இருக்குது. இப்போலரில் வந்து லாபம் இருக்கா? ஒரு மூவி வந்துருக்கான், அந்த மூவிக்கு வந்து உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஆடியன்ஸ் இப்போ உள்ள படங்கள் என்ன பிரச்சனைனா வந்து ஆடியன்ஸ் தேட்டரில் வரமாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக லாபம் இருக்குது. அது யாருக்குங்கிறத பொறுத்து தான். ஆக்சுவலாக வந்து அது லீக்கேஜுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த படங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பேக்கேஜாக ஒரு படம் பண்ணும்போது இப்போ ஒரு 10 கோடிக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணாருன்னா அது வந்து அவருக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அது வேறு செக்டாரில் சம்பாதிச்சிக்க தான் செய்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஓடிடியில் போட்டு சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து தேட்டரில் போட்டு சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து சேட்டலைட்டில் போட்டு சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் எஃப்எம்எஸில் சம்பாதிக்கிறாங்க. அது யார் சம்பாதிக்கிறாங்கன்னு. ஆனால் பொதுவாக வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அது லாஸ் தான் ஆகுது. சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு ரேஷியோ ஒன்று, இப்போ இந்த 6 மாதத்தில் நம்மளுடைய ஹிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ஒரு 3% தான். இந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு 150 படம் ரிலீஸ் ஆகிருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹிட்டான படங்கள்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 2-3 படம், மகாராஜா, அரண்மனை 4, அப்புறம் வந்து கர்டன், இந்த மாதிரி ஒரு 3-4 படங்கள் தான் எல்லாருக்கும் லாபகரமாக அமைஞ்சிருக்கு. மற்ற படங்கள் எல்லாம் யாருக்கும் ஒருத்தருக்கு லாபகரமாக அமையுது. என்டர்டைன்மெண்ட் வந்து எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் தேவை. எல்லா ரசிகர்களும் அதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. அந்த எங்கே கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு லாபகரமாக அமையும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து மொபைலில் கன்சியூம் பண்ணுறாங்க, அதனால் வந்து ஓடிடிக்கு வந்து நல்லா லாபகரமாக அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஓடிடிக்கு தேவையான கண்டென்ட் நம்ம வந்து பண்ணோம்னா நல்லா லாபகரமாக அமையுன்றது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. கண்டென்ட் தான் சார். ரிவ்யூவர்ஸ் எல்லாம் என்ன தான் ரிவ்யூவர்ஸ் வந்து நம்ம என்ன தான் தப்பாக சொன்னாலும் மவுத் டாக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ரிவ்யூவர்ஸில் நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. நல்ல படங்களை ரொம்ப மிகப்பெரிய கொண்டாட செய்கிறாங்க. அப்போ யாருமே சொல்கிறது இல்லை ரிவ்யூவர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க அதனால தான் ஹிட்டாச்சுன்னு யாருமே சொல்கிறது இல்லையா. ரிவ்யூவர்ஸை வந்து நம்ம குறை சொல்கிறது, அவங்க வந்து ஒரு தரமான படைப்புக்கு வந்து ஒரு ஊந்துதலாக இருக்காங்க ரிவ்யூவர்ஸ். மற்றபடி வந்து ரிவ்யூவர்ஸை நம்ம எந்த இதுவும் குறை சொல்கிறது இல்லை. அவங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துகிட்டு போகலாமே தவிர அது ஒட்டுமொத்த ரசிகர்களோட கருத்தாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அது அவரோட ரிவ்யூ பண்ணுறவரோட தனிப்பட்ட கருத்து, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ரசிகர்களோட கருத்து
அப்படின்னு சொல்லி அந்த ரிவ்யூவரை நம்ம எடுத்துகிட்டு தலையில் வச்சு கொண்டாட தேவையில்லை. ரிவ்யூ பண்ணுறவரை வந்து நம்ம குற்றச்சாட்டு சொல்லியும் வந்து அதுவும் நமக்கு தேவையில்லாத ஒரு கருத்தை தான் நான் பார்க்குறேன். ஒரு ஃபேமிலி மேன் படம் பார்க்கும்போது ஆனால் அவனுக்கு இன்ட்ரோல் நினச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது சார். இந்த பாப்கார்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரேட் ஆகும். இது எப்படி சார் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் அமௌண்ட் வருது இல்லை தேட்டருக்கு தான் சார், அது தேட்டருக்கு தான் வருது. அது எல்லாமே வந்து ஒரு செலப்ரேஷன் மோடில் வராங்க எல்லா ஃபேமிலிஸ் எல்லாம். இன்னொன்று என்னென்னா டிமாண்டு, இப்போது சொல்கிறேன் நான் டிமாண்டுக்கு தான் சப்ளை. இப்போது பாப்கார்ன் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க கேன்டீனில், அவங்க வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும். பாப்கார்ன் வந்து விலை கம்மி, ஏன்னா வாங்கவே இல்லை அப்படிங்கிறனால கம்மி வாங்குறதுனால அவங்க வந்து இன்னும் ரேட்டு ஏற்ற வாங்க தான் செய்கிறாங்க அவங்க. ஏன்னா குழந்தைங்க பசிக்குது, ஏன்னா அந்த டைம் ஒரு 2.5 மணி நேரம்னா ஒரு 1 மணி நேரம் கழித்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு அந்த பாப்கார்னை எடுத்து சாப்பிட்றது வந்து அது ஒரு செல்ஃபி போடுறதோ இது ஒரு ஹாபியாகவே வச்சுருக்காங்க. ஒரு பேஷனேட்டிக்காக இருக்கிறதுனால வந்து அதை வந்து விலை மிகப்பெரிய ஒரு விலை தான் விற்கிறாங்க. டிக்கெட்டை விட பெரிய ப்ரைஸ் தான் விற்கிறாங்க. அது கிம்போன்னு போட்டுட்டு நிறைய ரேட் அதிகமாக விற்கிறாங்க. அது கண்ட்ரோல் பண்ணணும், அது அசோசியேஷன்ஸ் தான் பண்ணணும். ரெட்ஜெயின்ட்டோட ஆதிக்கம் வந்து சமீபத்தில் 2-3 பேர்கிட்ட இருக்கு. அவங்க வந்து ஒரு சில தேட்டரை வந்து முகமாக வாங்குறாங்கன்னு ஒரு சில அரசியல் புரசலாக ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ அவங்க ஆதிக்கம் இருக்கா? இல்லை, ரெட் ஜெயின்ட்டோட ஆதிக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் பட் எப்போவுமே வந்து ஒரு எளியவர்களை வலியவர்கள் வந்து ஆட்சி செய்கிறது வந்து சகஜம்தான். எளிய ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னால் அது வலியவர்களை வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது என்னென்னா ஒரு இந்தியன் 2 மாதிரியான ஒரு பெரிய படம் வரும்போது, ஒரு டீன்ஸ் மாதிரி சின்ன படம் வரும்போது அது தேட்டர் ஸ்பேஸு அதுக்கு கொடுக்குற அந்த இடம் எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும். சின்ன படத்துக்கு இப்போது அது வந்து இந்தியன் 2 வந்து ஒரு பல 100 கோடிக்கு மேலே எடுத்த படங்களுக்கு வந்து அதே 150 ரூபா டிக்கெட் தான் வாங்குறாங்க. இதே டீன்ஸ் வந்து 5-10 கோடிக்கு அதே 100-150 தான் வாங்குறாங்க. அப்போ வந்து தேட்டர்ஸ் வந்து செலக்டிவான தேட்டர்ஸ் போடுறது வந்து தப்பில்லை. இந்த தேட்டருக்கு இந்த ஆடியன்ஸ் தான் வருவாங்க. 150 டிக்கெட் இருக்கிற தேட்டர்ஸ் நம்ம போட்டு அதே மாதிரி 150 ரூபா டிக்கெட் இல்லாமல் அதுக்கு கம்மியான டிக்கெட் விற்றுதுன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூட்டராக சொல்லுங்கள், இந்தியன் 2 தோல்வி படமாக வெற்றி சார். அதுதான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது யாருக்கு வெற்றின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு ஆள் வந்து ப்ரொடியூசரை வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு ஓடிடிக்கு தேட்டருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து சேல் பண்ணி வந்து சேஃப் ஜோனில் ஆயிடலாம். ஒரு கால் வந்து அதை எடுத்து தேட்டரில் போட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆகிருக்கலாம். ஓடிடியில் நல்லா சம்பாதிக்கலாம். இனிமேல் வந்து ஓடிடியில் போட்டு அது நல்லா சம்பாதிக்கலாம். எஃப்எம்எஸில் நல்லா ரெவென்யூ பண்ணியிருக்கலாம். பட் வந்து இது ஒட்டுமொத்தமாக லாஸ் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கூடாது. யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது தேட்டரு சைட்லேருந்தா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரா இல்லை ப்ரொடியூசரா இல்லை வந்து யாருங்கிறது இல்லை, ஆனால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. 100 கோடி 200 கோடின்னு 3 நாள் 4 நாள் முன்னாடியே போஸ்டர் அடிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில தேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது. அவங்க மார்க்கெட்டிங்காக பார்க்குறாங்களா இல்லை உண்மையாகவே 100 கோடி கலெக்ஷன்? இல்லை சார், இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ 100 கோடி கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சார். இப்போ 100 கோடி கலெக்ட் பண்ணுற படம் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் போடுறாங்க சார். இந்த கிராஸ் கலெக்ஷனுங்கிறது என்டையர் கலெக்ஷன் சார். என்டையர் வந்து டோட்டல் கலெக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாயில் வந்து 18% வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி போயிடுது சார். லோக்கல் பாடி டேக்ஸ்னு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த டேக்ஸ் இருக்குது. யாருமே இதை கேள்வி கேட்டதில்லை. அது 7% போடுறாங்க. ப்ளஸ் வந்து டிஎம்எஸ் தேட்டர் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்காங்க 4% இருக்குது. 18, 7, ஒரு 4 எடுத்துக்கோங்க. இது போக தேட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. அது 50-50%, 60-40 இருக்குது. இதெல்லாம் போக ப்ரொடியூசருக்குன்னு நிற்கிறது ஒரு 15-20% தான் நிற்குது. இதை வந்து ப்ரொடியூசருக்கு லாபம் அப்படின்னு வந்து சொல்கிறதுல வந்து இது கிடையாது. அது கிராஸ் ரேட்டை வந்து இது பண்ணி சொல்லிட்டு ஒரு நடிகரினை வந்து அடுத்த சம்பளத்தை ஏற்ற வைக்கிறதுக்கான இது செயல் தான். இந்த கிராஸ் நம்பருங்கிறது வந்து ஒரு நம்பர் கேமுங்கிறது வந்து ரசிகனை திருப்திப்படுத்துறதுக்கெல்லாம் ரசிகனை திருப்திப்படுத்தலாம். இன்னொன்று நடிகரை திருப்திப்படுத்தி அவர் சம்பளத்தை ஏற்றுறதுக்கான ஒரு செயல் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் பில்லா ரிலீஸ் பண்ண விஷ்ணுவர்தன் சார் வந்து படம் பார்த்தாரு. அஜித் சார் வந்து வாழ்த்து சொன்னாங்க. அவரோட பிஆர்ஓ மூலிமா வந்து வாழ்த்து சொன்னதாக சொன்னாங்க. என்கிட்ட டைரெக்டாக பேசல, பிஆர்ஓ மூலிமா வாழ்த்து சொன்னதாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. விஷ்ணுவர்தன் சார் தேட்டருக்கு வந்தார், சங்கம் தேட்டருக்கு வந்தார், பார்த்தாரு, என்ஜாய் பண்ணார் ரசிகரோட ரசிகலை. அவங்களுக்கு கண்டிப்பாக போகும் நியூஸ், உங்கள் மீடியா மூலிமா நியூஸ் போகும். அவங்கள வச்சு அதை பிஸ்னஸ் பண்ணி இப்போ என்னென்னா அவங்கள வச்சு யூஸ் பண்ணி நம்ம கமர்ஷியல் ஆக்க விரும்பல. ரசிகன் டிமாண்ட் தான். சப்போஸ் வந்து ரசிகன் பார்க்காமலே போட்டோம். இப்போ அவங்கள வந்து வாங்க நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுயலாபத்துக்காக அவங்கள யூஸ் பண்ணி அவங்க பல வேலைகளில் இருப்பாங்க, பல
ப்ராஜெக்டில் பிஸியாக இருப்பாங்க. அதில் நம்ம போயிட்டு நான் எனக்காக பண்ணுங்கன்னு சொல்கிறதுல எந்த விதமான நியாயமே இல்லை. ரிலீஸ் படங்களை பொறுத்தவரையிலும் இட்டாச்சுன்னா சார் உங்கள் படம் இட்டாச்சுன்னு சொல்லி போய் ஒரு வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வரலாம், அவருக்கு ஏதாவது ஒரு சிறப்பு செய்யலாமே தவிர மற்றபடி நீங்கள் வாங்க நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு அதை ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணுறது நமக்கு உடன்பாடு இல்லை. பில்லா எனக்கு ஹிட்டான ப்ராஜெக்ட் தான். ஹிட்டான கண்டிப்பாக புதுப்பேட்டை பண்ணால் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணலாம். புதுப்பேட்டை 2 அவர் பண்ணுறாங்கன்னா நான் ப்ரொடியூஸே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மாதிரியான கல்ட் கிளாசிக் மூவி தான். பெரிய படங்கள் வரும்போது சின்ன படங்கள் யாருமே வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து வெளியே சொன்ன கண்டென்ட் நல்லா இருக்கும், படம் வந்து போக மாட்டேங்க அப்படின்றாங்க. லாஸ்ட்டாக பைகி படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டென்ட் நல்ல படம், எல்லாருமே சினிமா வட்டாரங்கள் எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் சரியில்லை, படம் தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு வந்து எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் சொல்லுங்கள், கண்டென்ட் பற்றி தான் படம் பார்க்கணும், நீங்கள் வாங்குறீங்களா இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் வாங்குறீங்களா? இல்லை சார், இதுக்கு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு இது இருக்குது சார். ஒரு எம்பசைஸ் சிம்பசைஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஆடியன்ஸ் வந்து இது 2 விஷயமா இருக்கலாம். ஒரு வெகுஜன ரசனை, அவர் வந்து ஒரு சுய ரசனை அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு வெகுஜன ரசனைன்னா ஒரு 80% இருப்பாங்க. ஒரு 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 தனிப்பட்ட ஒரு ரசனை வந்து ஒரு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 20% இருப்பாங்க. இப்போ ஒரு வித்தியாசமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது 20% ரசிகர்களால் தான் பார்க்கப்படுது. ஒரு வெகுஜன ரசனை அப்படின்னா ஒரு கமர்ஷியல் பேக்கடாக எல்லாருக்குமான ஒரு பேக்கடாக இருக்குது. ஒரு ஃபேமிலி மேனுக்கு இப்போ விசுவாசம் எடுத்துக்கலாம், நிறைய ஃபேமிலி படங்கள்லாம் இருக்குது. அது எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் உள்ளே கூட்டு வந்து ரசிக்க வைக்குது. ஒரு பாட்டு பிடிச்சிருந்தா பாட்டை போட்டு அதை உள்ளே வர வைக்கிறாங்க, சென்டிமெண்ட் பிடிச்சிருந்தா சென்டிமெண்ட் போட்டு உள்ளே வர வைக்கிறாங்க, நகைச்சுவை பிடிச்சிருந்தா நகைச்சுவை போட்டு உள்ள வர. அது வந்து ஒரு கமர்ஷியலுக்கு வந்து வெகுஜன ரசனைக்கு வந்து ஒரு நிறைய நல்ல வரவேற்பு இருக்குது. அதுக்காக வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரசனையான சிம்பசைஸ் மூவிஸுக்கெல்லாம் வந்து ரசிக்கக்கூடாதுன்னு இல்லை. அந்த ரசனை மாறும்போது இதுக்கு டிமாண்டு வந்து நல்ல சப்ளை இருக்கும். சார் நீங்கள் ஒன்றும் இல்லை சார், தேட்டர் சைடு நம்ம தப்பு சொல்லி பிரோஜனம் இல்லை சார். தேட்டர் ஃபில் ஆனால் அடுத்த தேட்டருக்காரன் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணுறான் சார் அந்த தேட்டர் ஃபில் ஆச்சு என் தேட்டரில் போடுங்கன்னு. எல்லா தேட்டருக்காரும் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவான். 40% ஃபில் ஆயிடுச்சுன்னா என் தேட்டரில் போடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அட்லீஸ்ட் அந்த தேட்டர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுதுனாலே வந்து தேட்டர் போட ஆரம்பிச்சிடறாங்க. அது வந்து அவங்களே வாலண்டியாக கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட் வாங்க ஆரம்பிச்சிடறாங்க, அவுட் ரேட் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. வந்து இல்லை தேட்டர் போடல அப்படின்னு சொல்கிறதுல வந்து இது கிடையாது. அங்கே வந்து ஓட ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியெல்லாம் இல்லை சார். ரைட்ஸ் எனக்கு 5 வருஷமா இல்லை, அடுத்த 5 வருஷத்துக்கு என்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், இப்போ வாங்கணும். லட்சத்துக்குள்ளே தான். ஆமாம், லட்சத்துக்குன்னா 1 லட்சத்துக்குள்ளன்னு இல்லை, லட்சங்களுக்குள்ள தான். ராயனை அமுக்கிறதுக்கு நம்ம யாருங்க? ராயன் வந்து அவரோட தனுஷோட ரசிகர்கள் வந்து அவ்வளோ ராயன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாருன்னு ஒரு வித்தியாசமான கெட்டப்பு. பட் என்னென்னா புதுப்பேட்டைக்குன்னு ஒரு செட்டப் ஆடியன்ஸ் இருக்காங்க. புதுப்பேட்டை நான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருக்கிற ரசிகர்களுக்கு மட்டும்தான் இந்த படமே தவிர ராயனை அமுக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இல்லை தனுஷுக்கு போட்டியாவோ இதோ இல்லை. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அந்த இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் கலைப்புலி தானு சார் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அந்த வீடியோ தான் ராயன் மாதிரியே ஒரு கதை, அப்படியே வந்து செல்வராகவன் பண்ண மாதிரி ஒரு கதை இருந்துச்சு வட சென்னையில். அதுதான் வந்து ராயன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, ஓகே. இப்போ எப்படியும் வந்து புதுப்பேட்டையை கம்பேர் பண்ணி இந்த படத்தை பேசுவாங்க. அப்போ புதுப்பேட்டையும் இங்கே இருந்துச்சுன்னா இது வேணுமா 2மே ஸ்டாலில் இருந்துச்சுன்னா அது எது வேணுமோ அவன் கன்சியூம் பண்ணிக்க போகிறான். இதுக்கு போட்டியாவோ அமுக்கவோ பண்ணவோ அது இல்லை. தப்புன்னு ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ராயன் ஃபர்ஸ்ட் மேல ராயன் கீழே வந்து புதுப்பேட்டை ஓடுது வச்சுக்கோங்க. யாராவது ஒரு ஆள் சொல்றாங்க, சார் இதுக்கு இந்த படமே வந்துடலாம் சார், அந்த படத்துக்கு போறத இந்த படமே வந்துடலாம் சார் சொன்னாங்களா? அந்த பாதிப்பு இருக்குங்களே? கண்டிப்பா இருக்கும். அது வந்து என்னன்னா அந்த பாதிப்பு ராயனுக்கு இருக்குமா என்னதில்லை, அது நல்லா இல்லாத பட்சத்தில் தான் அது இருக்குமே தவிர. ஆனால் படம் நல்லா வந்திருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி சப்போஸ் அது நல்லா வரலன்னா கண்டிப்பாக அதுக்கு பாதிப்பு இருக்க தான் செய்யுது. அது வந்து நம்ம ஒன்றும் இது பண்ணல. அதுக்கு இந்த ஆடியன்ஸ் வந்து ரசிக்க தான் செய்வாங்க. எது நம்ம புதுப்பேட்டை ஒரு 100லேருந்து 150 சென்டர் தான் போகும் சார். நான் மட்டும் லாஸ்ட் இப்போ வந்து மால்ஸ் தேட்டர்ஸ் இருப்பாங்க. நான் மால்ஸ் தேட்டரில் ஸ்மால் ஸ்கேல் மூவியை வாங்குறதே இல்லை. அவங்க ஒவ்வொரு நபர்கிட்ட நான் கேட்கும்போது ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்கன்னு ஒரு இஷ்யூ இருக்குது. பார்க்குறாங்களா? ப்ரெஸ்டீஜுங்கிறது வந்து குவாலிட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லிக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான அவங்க எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக தரமாக தேட்டர் வச்சுருக்காங்களோ அதை மாதிரி படமும் தரமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அது ஏற்றுக்கக்கூடியதான். தேங்க்யூ.